ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றினதுன்னு. ஆமாங்க, நாங்கள் திருச்செந்தூர் டெம்பிள் தான் ரீசெண்டாக விசிட் பண்ணோம். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகணுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து ட்ரெயின், இன்னொன்று வந்து பஸ். நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். டைரெக்டாக திருச்செந்தூருக்கே ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. பட் அந்த அன்றைக்கி எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால நாங்கள் திருநெல்வேலி வரைக்கும் ட்ரெயின் புக் பண்ணி போனோங்க. உங்களுக்கு திருநெல்வேலியிலையும் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் தூத்துக்குடி கூட டிக்கெட் புக் பண்ணி போகலாம். அங்கேருந்து திருச்செந்தூர் அரௌண்ட் 45 மினிட்ஸ் டு 1 திருநெல்வேலி ரீச் ஆனதையும் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் சுவாமி கோயில் தாங்க. இங்கே மூலவர் நெல்லையப்பர் சுவாமினும் அம்பாவில் காந்திமதி அம்மைனும் சொல்கிறாங்கங்க. இந்த கோயில் நாங்கள் சுற்றி வரத்துக்கே அரௌண்ட் 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் நெல்லையப்பர் சுவாமி கோயில் போகலன்னா மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலோட தர்ஷன் டைம் பார்த்திங்கன்னா early morning 5 o'clock to noon 12 o'clock வரைக்கும், ஈவினிங் 4 to நைட் 9 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். திருநெல்வேலி டு திருச்செந்தூருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா லைக் லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது, நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, கார் கூட நீங்கள் ஹையர் பண்ணி எடுத்துக்கலாங்க. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ரீச் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 1.5 hours ஆகும். இவ்வளோ தூரம் திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமியெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு அல்வா சாப்பிடாமல் போகலாங்களா? ஸோ டெம்பிளுக்கு வெளியவே சாந்தி ஸ்வீட்ஸ்னு ஒரு ஷாப்பில் சூப்பராக அல்வாலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி திருச்செந்தூர் ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அக்காமடேஷன் ஸ்டே தாங்க. கோயிலை சுற்றி நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே கூட அவைலபிள் பார்த்து நீங்கள் ரூம் புக் பண்ணி கூட போகலாம். அப்படி இல்லை நான் மார்னிங் போயிட்டு ஈவினிங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மொட்டை அடிக்கிற இடத்துல லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து நம்மளோட எல்லா லக்கேஜஸுமே அவங்க நீட்டாக வாங்கி வச்சு டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி தேவஸ்தான அக்காமடேஷனில் ஸ்டே பண்ணணுன்னாக்கா ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அவங்கக்கிட்ட நிறைய காட்டேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ப்ரைவேட்டில் நீங்கள் தங்கணும் அப்படின்னாலுமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கிறது, ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நீங்கள் தங்கணுன்னாக்கா வித்தின் 1 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கோயிலுக்கும் ஹோட்டலுக்கும் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. அக்காமடேஷனுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணி முடிச்சதையும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த கடலில் குளிக்கிறது தாங்க. இந்த கடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கடலுங்க. பார்த்திங்கன்னா சகல தோஷங்களும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, சுனாமி டைமில் தமிழ்நாடே ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இந்த திருச்செந்தூர் கடல் உள்வாங்கியிருக்கு. முருகர் அப்படியே நில்லு அப்படின்னு சொன்னதுனால உள்வாங்கிய கடல் திருப்பி வெளியே வரவே இல்லையா. இப்படி அதிசயமிக்க இந்த கடலில் நீங்கள் கட்டாயம் ஒரு முறை குளிங்க. நம்மளோட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு நம்பப்படுது. திருச்செந்தூரே ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் அடுத்து நான் சொல்ல போகிறது. கடலில் நல்லா குளிச்சிருங்க. குளித்த உடனே பார்த்திங்கன்னா கடல்லேருந்து 100 feet டிஸ்டன்ஸில் இந்த நாழி கிணறு இருக்குங்க. பார்த்திங்கன்னா கடல் அவ்வளோ உப்பு கரிக்குங்க. ஆனால் இந்த தண்ணியில் கொஞ்சம் கூட உப்பே இருக்காதுங்க. காரணம் சூரசம்ஹாரம் நடக்கும்போது முருகரோட வேல் பட்டு வந்ததுனால இந்த தண்ணியில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கணுமா அல்லது நாளை கிணத்துல குளிக்கணுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கடலில் தாங்க குளிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனோட வேல் பட்ட இந்த நாளை கிணத்துல குளிக்கும்போது அந்த தண்ணி நம்ம உடம்போடு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை கிணத்துல குளிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்ததையும் ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண கோயில் தூண்டுகை விநாயகர் கோயிலுங்க. இங்கே உள்ள விநாயகர் முருகனை பார்க்கறதுக்கு தூண்டுதலாக இருந்ததுனால தூண்டுகை விநாயகர்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர பக்தர்கள் முதல்ல இங்கே செதர் தேங்காய் அடித்து வழிபாடு பண்ணிட்டு தான் முருகனை பார்க்க. அடுத்து முருகனை தரிசிக்கிறதுக்கு 2 தரிசனம் வச்சுருக்காங்க. ஒன்று ஃப்ரீ தரிசனம், இன்னொன்று 100 rupees கொடுத்து மணியடி தரிசனம் அப்படின்னு 2 தரிசனம் அவைலபிளாக. இந்த 2 தரிசனத்துலேயுமே கூட்டத்தை பொறுத்து தாங்க நம்ம சாமி பார்க்குற டைமிங்ஸ் மாறும். இதே நீங்கள் ஒரு விசேஷ நாட்களில் அங்கே போகிறீங்க அப்படின்னாக்க ஃப்ரீ தரிசனம் 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் கூட ஆகும்னு சொல்கிறாங்க. 100 rupeesல பார்த்தீங்கன்னாக்க 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதே நார்மல் டேஸ்னாக்க 2 ஹவர்ஸ்
to 3 hours ஆகும் 100 ருபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அரௌண்ட் 2.5 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு அதே போல் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னாக்க, இந்த லைனில் நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா, இது வந்து அரௌண்ட் 2 to 3 hours ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு எந்த விதமான வாஷ்ரூம்ஸும் அவைலபிள் அங்கே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து நிறைய போலீஸ்லாம் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அந்த இடத்துலேயே நமக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நம்ம வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து நம்ம லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி லைனில் வந்து நின்றுக்கோங்க. சூப்பராக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோங்க. முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததையும் அடுத்து அந்த வெளிப்பிரகாரத்திலே நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்த விஷயம் கொடிமரம்ங்க. திருச்செந்தூர் கொடிமரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கொடிமரம்ங்க. வேறு எந்த கோயிலும் இல்லாமல் திருச்செந்தூரில் மட்டும்தான் கொடிமரத்துக்கு பூஜை பண்ணுவாங்கங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட வேண்டுதலையே இந்த கொடிமரத்திட்ட சொன்னீங்கன்னா இது நேராக முருகன் கிட்ட சொல்லுது அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து வாங்க வேண்டியது பன்னீர் இலை விபூதி பிரசாதம்ங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தீராத நோயும் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த பன்னீர் இலை விபூதி பொறுத்த வரைக்கும் காலையில் 4:30 மணி பூஜையில் போது கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் எந்தெந்த டைமில் முருகருக்கு பூஜை பண்ணுறாங்களோ அந்த டைமில் நம்ம உள்ளே நிற்கும் போது இந்த பன்னீர் இலை பிரசாதத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் லைனில் நிற்கும் போது ஐயருங்க வந்து கேட்பாங்க வேணுமான்னு. நீங்கள் வந்து 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்துட்டு பன்னீர் இலை விபூதி பிரசாதம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கலாங்க. இந்த பன்னீர் இலை பற்றி சொல்லணுன்னாக்க பார்க்குறதுக்கு வேல் மாதிரி இருக்கிறதுனால ஒரு தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று முருகருக்கு 12 கை இருக்கிறதுனால இந்த இலையிலையும் ஒரு பக்கம் 6 இன்னொரு பக்கம் 6ன்னு 6 நரம்பு ஓடுறதுனால பார்க்குறதுக்கு முருகரோட கைகள் போல் இருக்கிறதுனால அப்படி ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனை வழிபட்ட சித்தர்கள் எல்லாரும் பிற்காலத்தில் இந்த பன்னீர் இலையை பேக்கில் என்ன இருந்துச்சுனாக்கா இதுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. பச்சை மஞ்சள் சிகப்புன்னு 3 கயிறு 3 பன்னீர் இலை விபூதி, அது மட்டும் இல்லாமல் குட்டி பாக்ஸில் மையம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கந்திருஷ்டியை போக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த பன்னீர் இலையோட தரிசனம் முடிக்க மறந்துடாதீங்க. பன்னீர் இலை பிரசாதமும் வாங்கியாச்சுங்க. அடுத்து என்னங்க, சாப்பாடு தான். ஸோ இங்கே வந்துட்டு அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே அவங்க வந்து க்யூ ஃபார்ம் பண்ணி தனியான ஒரு ஹாலில் தான் வந்து ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தனியாக வந்து லைனில் நின்று போகிற மாதிரி இருக்குது. அன்னதானத்தோட டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 8 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. அடுத்ததாக நான் போயிட்டுருக்க ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவர் சமாதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நாளிக்கிணறுலாம் தாண்டி நம்ம பார்க்கிங்லாம் இருக்கும் அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த திருச்செந்தூர் கோயில் கட்டுறதுக்கு இந்த 3 பேரும் ரொம்ப உதவி பண்ணதாக சொல்லப்படுதுங்க. நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மூவர் சமாதியை பார்த்துட்டு வாங்க. இங்கே இவங்க 3 பேருமே ஜீவ சமாதி அடைஞ்ச இடமும் வந்து உள்ளேயே இருக்குங்க. உள்ளே வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அங்கே இருக்க ஒரு மரம் வந்து கொடை போல் வந்து காட்சி அளிக்குதுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முருகன் அசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுச்சு. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக பஞ்சலிங்கத்துக்கு அவர் பூஜை பண்ணியிருக்காரு. அந்த இடமும் இங்கே தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிரம்மகத்தி தோஷம் முருகனை விட்டு போனதாக நம்பப்படுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த மூவர் சமாதியை விசிட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த திருச்செந்தூர் கோயில் ரொம்ப ஆச்சரியமும் அற்புதமும் நிறைஞ்ச இடம் தாங்க நான் சொல்லுவேன். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே மோஸ்ட்லி நம்ம வந்து மேலே ஏறுவோம், சாமி கும்பிட்டு கீழே இறங்குவோங்க. ஆனால் இந்த 2ஆம் படையான இந்த திருச்செந்தூரில் மட்டும்தான் முருகனை நோக்கி நம்ம கீழே இறங்குவோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனீங்கன்னா இதை மறக்காமல் நோட் பண்ணி பாருங்கள். திருச்செந்தூரில் இன்னொரு சிறப்புனாக்க கோயில் யானை தெய்வானை தாங்க. பார்த்திங்கன்னா இது குருஸ்தலம்ங்கிறதுனால யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முருகனை வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு 3 பேரோட ஒரே சொரூபமாக பார்க்கறதுனால சிவனுக்கு பண்ணக்கூடிய பூஜை டைமில் யானைக்கு ஃபுல்லாக விபூதி போட்டு வெள்ளை யானையாக மாற்றி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஃபுல்லாக நான் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன்னு நினைக்கிறேங்க.
வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் தான். உங்களுக்கு தேவையானது ஞாபகமாக ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பி வந்துடலாங்க. இந்த மூவர் சமாதிக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற கார்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்து அங்கேயே வந்து பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. நமக்கு தேவையான பஸ் பிடிச்சி நம்ம போகிறதுக்கும் அங்கேருந்தே நம்ம வந்து கிளம்பிக்கலாங்க. ஸோ சூப்பராக வந்து நாங்கள் திருச்செந்தூரில் தரிசனம்லாம் முடிச்சாச்சுங்க. திருச்செந்தூர் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறதுங்க, நாங்கள் போனது பௌர்ணமிக்கு நெக்ஸ்ட் டே தாங்க. இங்கே பௌர்ணமிக்கு விசேஷம் அப்படிங்கிறதே எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் அன்றைக்கும் பௌர்ணமி இருந்ததுனால கூட்டம் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. பௌர்ணமி வழிபாடு இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, நைட்டே வந்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடுறாங்க. கடல்லே எல்லோரும் படுத்து தூங்கிடுறாங்கங்க. மார்னிங் வந்து ஒரு மணி போல் எந்திரிச்சு லைனில் வந்து ஃபார்ம் பண்ணி நின்று முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ பௌர்ணமிக்கு நீங்கள் போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் முன்கூட்டியே இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 6 to 7 hours ஆகுது சாமி பார்க்குறதுக்கு 100 ரூபா டோக்கனில். இதே வந்து ஃப்ரீ தர்ஷன்லாம் இன்னும் கூட ஜாஸ்தியாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ப்ளஸ் வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன் இது எல்லாமே முன்கூட்டியே நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே லட்சக்கணக்கில் வந்து பக்தர்கள் வந்து சொன்ன மாதிரி உங்களோட ரூம் ஸ்டேலாம் முன்கூட்டியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ரைவேட்டில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா பக்கத்துலேயே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா சர்வீஸுமே வந்து கோயிலுக்கு பக்கத்தில் எதுவுமே கிடையாது. ஆட்டோ இந்த மாதிரி எந்த சர்வீஸுமே உள்ளே வந்து விட மாட்டாங்க. அதீத கூட்டம் இருக்கிறதுனால ஆட்டோலாம் வந்து ரொம்ப தள்ளியும் அதே போல் தாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதீத கூட்டம் இருக்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் எல்லாமே லைனில் நின்று தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்க. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேங்க. பார்த்திங்கன்னா இந்த நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் தெரியும். அந்த மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் வந்து நான் திருச்செந்தூரில் பார்த்தேன். பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் மிட்டாயி, இந்த குச்சி மிட்டாயி இதெல்லாம் வந்து பார்த்தே ரொம்ப காலம் ஆகிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் நான் திருப்பி வந்து திருச்செந்தூர் கோயிலில் தான் பார்த்தேன். நைட்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கோயில் பணிகள் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாக்க நமக்கு இன்னும் ப்ராப்பரான தர்ஷன்லாம் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஓரளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பேக் டு சென்னை வந்து எப்படி வந்தோம்னாக்க எங்களுக்கு மறுபடியும் திருச்செந்தூர்லேருந்து டிக்கெட் கிடைக்கல. ஸோ நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து அப்படியே வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம்.